வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் தென் மாவட்டங்கள். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை தொடரும் என எச்சரிக்கை. 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொளி மூலம் ஆலோசனை. நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் அமைச்சர்கள் நியமித்து உத்தரவு. தென் மாவட்ட மக்களை உறுதியாக காப்போம். கோவையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் என்ற திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் உறுதி. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து தொடர் அமளி. மக்களவையில் மேலும் 33 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு தலைவர்கள் கண்டனம். எந்த காலத்திலும் தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாக கிடைக்கவும், பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணவும் தமிழக அரசு மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கோவையில் இந்த திட்டத்தை துவங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுடன் நேரடியாக பேசி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து 133.21 கோடியில் அமைக்கப்பட உள்ள செம்மொழி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி 7,945 பயனாளிகளுக்கு 110.51 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். சென்னை மழையின் போது செயல்பட்ட அனுபவத்தை கொண்டு தென் மாவட்ட மக்களை உறுதியாக காப்போம் என்றும், கனமழை பெய்து வரும் தென் மாவட்டங்களில் அரசு இயந்திரம் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்க கோரவும், தற்போது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து எடுத்து கூறி ஆலோசிக்கவும் நாளை பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட், தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தென் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் அதி கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சிவகாசியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஆனைக்குட்டம் அணை திறக்கப்பட உள்ளதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொட்டல் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையேயான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் தண்டவாளங்களின் அடிப்பகுதியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் ரயில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு படை 3 குழு, மாநில பேரிடர் பாதுகாப்பு படை 3 குழுவும் நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மழை அளவை பொறுத்தவரை சராசரியாக 25.5 சென்டிமீட்டர் மாவட்டம் சராசரி பெய்திருக்கிறது. அதில் குறைந்தபட்சம் சேரலாரில் 17 சென்டிமீட்டரும், அதிகபட்சமாக மாஞ்சோலையில் 35 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில், அதாவது மழை அதே போல் நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி நிற்கிறது அதிகமாக இருக்குது. அந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக அலுவலர்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள்லாம் சென்று அந்த மக்களை நாங்கள் முகாம்களுக்கு அனுப்ப அவர்களுக்கு கேட்டுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணி முகாமுக்கு வர சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளாக மக்களை இந்த முகாம்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக குழுக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் உயர் அலுவலர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள் ஒரு மணி நேரத்தில் இங்கே சேரக்கூடிய அளவிற்கு வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் 4 சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு அவர்கள் எல்லாருமே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பகுதிகளிலுமே மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்காக, அதே போல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளில் எவாக்குவேட் பண்ணுவதற்காக உயர்மட்ட குழுக்கள் அதே போல களப்பணி குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. திருச்செந்தூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உள்ளனர். இணைய சேவை, தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் வெளியுலக தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு திருச்செந்தூர் தனி தீவாக மாறியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற அதிகாரிகளுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவிட்டுள்ளார். வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வருஷநாடு, கடமலைக்குண்டு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
இந்நிலையில் கனமழை குறித்து செய்தியாளர்கள் சந்தித்த தென் மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தற்போதைய கனமழைக்கு மேக வெடிப்பு காரணம் இல்லை என தெரிவித்தார். நெல்லை, குமரி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்காக விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் தொடர்வதாகவும் 4 மாவட்டங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என எச்சரித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதி கனமழை பெய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பாளையங்கோட்டையில் அதி கனமழை பெய்துள்ளதாக கூறினார். குமரிக்கடல், தென் மாவட்டம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அடுத்து வரும் 2 நாட்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தெரிவித்தார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை குறித்த எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் தொடர்கிறது. மேலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ் கடற்கரை பகுதிகளில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பலத்த காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 4 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் அமைச்சர்கள் நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையால் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேலும் துரிதப்படுத்தி பணிகளை விரைவுபடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வ. வேலு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி ஆகிய அமைச்சர்களை நியமித்துள்ளார். மேலும் கனமழையால் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ள பொதுமக்களுக்கு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், தேவைப்படும் நிவாரண உதவிகள், மருத்துவ உதவிகள், மீட்பு நடவடிக்கைகள் குறித்து 8148539914 என்ற தமிழ்நாடு அரசின் வாட்ஸ்அப்புக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்குள்ள மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் திருநெல்வேலி பெல் பள்ளி வளாகத்தில் உள்ள நிவாரண முகாமில் தங்கியுள்ளவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மாவட்டம் முழுவதும் 20 முகாம்களில் 985 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் பால் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள 4 மாவட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி வருகிறது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்ததோடு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக இருக்க ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தால் விடுக்கப்படும் அறிவுறுத்தல்களை தயவு செய்து கடைபிடிக்கவும், இக்கட்டான நேரத்தில் தயவு செய்து வீட்டிலேயே இருக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையை போன்று தென் தமிழகத்திலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் 6000 நிதி வழங்கி உதவிட வேண்டும் என்றும், மழையால் சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பிய 33 எம்பிக்களை இடைநீக்கம் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த வாரம் நாடாளுமன்ற அவைக்குள் சிலர் அத்துமீறலில் ஈடுபட்டது பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை அளிக்க கோரி நாடாளுமன்ற மக்களவை நேற்று காலை தொடங்கியது முதலே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. கோஷங்களை எழுப்பியும் கைகளில் அட்டைகளை ஏந்தியபடியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை கண்டித்து
மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். எனினும் தொடர்ந்து அவையில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை பிற்பகல் 2 மணிக்கும் பின்னர் 3 மணிக்கும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்பு அவை கூடிய போது தலைவர் ராஜேந்திர அகர்வால் தலைமையில் அவை நடந்தபோது மீண்டும் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி 33 எம்பிக்களை சபாநாயகர் இடைநீக்கம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டார். திமுக எம்பிக்கள் TR பாலு, ராசா, தயாநிதி மாறன், சுமதி, தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் நவாஸ்கனி, அண்ணாதுரை, கலாநிதி வீராசாமி, SS பழனிமாணிக்கம் உள்ளிட்டோரும் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் எம்பிக்களான விஜய் வசந்த், திருநாவுக்கரசர், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, கௌரவ் கோகாய் உள்ளிட்டோரும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். சில நாட்களுக்கு முன் திமுக எம்பிக்கள் உட்பட 14 பேர் மக்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதிக அளவிலான உறுப்பினர்கள் நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையே உள்ள அன்பு தனித்துவமானது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கத்தின் 2ஆம் பதிப்பின் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது உலகின் பிற நாடுகளில் தேசத்திற்கு அரசியல் வரையறை இருந்தாலும் இந்தியா ஆன்மீக நம்பிக்கைகள் நிறைந்த தேசமாக உள்ளதாக கூறினார். தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையே உள்ள அன்பு தனித்துவமானது என்றும் காசி தமிழ்ச்சங்கத்தின் குரல் உலகம் முழுவதும் பரவுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக பிரெய்லி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பண்டைய தமிழ் நூல்கள் குறித்து பல்வேறு புத்தகங்களை பிரதமர் மோடி வெளியிட்டார். அதேபோல் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் இருந்து காசி தமிழ்ச்சங்கம் விரைவு ரயிலையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். எந்த காலத்திலும் தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் வைத்தியலிங்கம், JCD பிரபாகர், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் பிற கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கவும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். கூட்டணி உறுதியாக கூட்டணி உண்டு. வருவதற்கு முன்பாக நாங்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் முதலில் சொல்லுவோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் லாரி மோதிய விபத்தில் 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் மோனிஷா தம்பதியின் 2வது மகன் ஜோனத்தான் ராஜ். இவர் தாய் மோனிஷாவுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு செல்லும் வழியில் கடைக்கு சென்ற நிலையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே இறங்கிய சிறுவன் ஓடி வந்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த லாரி எதிர்பாராத விதமாக சிறுவன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடியதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,194 கன அடியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் மொத்தமுள்ள 90 அடியில் அணை நீர் மட்டம் 83 அடியை எட்டியுள்ளதால் எந்த நேரத்திலும் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும். இதனால் உபரி நீர் திறக்க வாய்ப்பு உள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதன்மையான இலக்கிய நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக ஆண்டுதோறும் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் எழுத்தாளர்களின் திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக கோவையில் நடைபெற்ற விழாவில் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது 2023ஆம் ஆண்டுக்கான விருது எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடல் பகுதியிலும் பக்கிங்காம் கால்வாய் வழியாக ஆற்றிலும் எண்ணூர் பகுதியில் இருந்து ஆயில் படலம் பழவேற்காடு பகுதிக்கும் பரவி உள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் இழந்து வாடுகின்றனர்.
இதனால் 25 நாட்களுக்கும் மேலாக மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கும் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அது சம்பந்தமா நாங்க மீன் பிடிக்கிற மீனை யாரும் வாங்க முடியாத ஆயில் உட்கார்ந்ததுனால, மீன்ல ஆயில் வாசனை வர்றதுனால யாரும் மீனை வாங்காததுனால, அது சம்பந்தமா எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுனால ஐயா சாராட்சியார் அவர்களை நேரில் சந்திச்சு இந்த மீனவ மக்கள் மனு கொடுத்தோம். அந்த மனு கொடுத்ததுல சாராட்சியார் அவர்கள் நான் இன்னைக்கு தான் பதிவு எடுத்திருக்கேன். அது சம்பந்தமா நேரில் ஆய்வு பண்ணி உங்களுக்கு உண்டான தேவையான உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கின்றது உத்தரவாதம் அளித்திருக்காரு. இதனால் எங்களுக்கு மிக விரைவில் இதுக்குண்டான தீர்வு கிடைக்கணும். புயல் நாள் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களில் நாங்கள் இன்னும் கடலுக்கு செல்லாமல் தொழிலை எழுந்து வாழ்வாதாரத்தை எழுந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். இனிமேல் இதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வரைக்கும் எங்களுடைய மீன்வள தொழில் பாதிக்கப்படும். எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியாது. அதனால் தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு இந்த மீனவ மக்களினுடைய இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு மிக விரைவில் இதுக்குண்டான தீர்வு காண ஒரு நிவாரணத்துக்குண்டான ஏற்பாடு பண்ணணுன்றதை இந்த பழையற்காடு மீனவ மக்கள் பகுதி சார்பாக ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக பள்ளி கல்வித்துறை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு விடைத்தாள் நகல் வழங்கப்படும் மறுகூட்டல் மறு மதிப்பீடு போன்றவற்றிற்கு தற்போது அனுமதி வழங்கியதற்காக தமிழக முதல்வருக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் சங்கத்தினர் பாராட்டு தெரிவித்தனர். புதிய நடைமுறையின்படி இப்ப நடைபெறக்கூடிய மார்ச் ஏப்ரலில் நடைபெறக்கூடிய அரசு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்கள் விரும்பினால் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம், மறு மதிப்பீடுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் ஜெராக்ஸ் நகல் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையானது வெளியிட்டிருக்கின்றது. இதன் மூலம் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆசிரியர் அமைப்புகளும் இதனை வரவேற்கின்றன. பல்வேறு ஆசிரியர் அமைப்புகள், பொதுமக்கள் அவர்களுடைய கோரிக்கையினை ஏற்று தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணையின் பேரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை மனதார வரவேற்கின்றோம். மாணவர் நலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுமக்களிடையே மின் சிக்கனம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் மாரியப்பன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், மின்வாரிய அலுவலர்கள், பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, மின்சாரத்தை சேமிப்பது உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை அடுத்த சேரியந்தல் பகுதியில் வசிக்கும் தனியார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் பாபு என்பவரது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் அங்கு இருந்த 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இது குறித்து அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தடயவியல் நிபுணர்களின் உதவியோடு தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரியில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது விவசாயிகளின், பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. இந்த திட்டத்தினை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தி பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1987ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர்கள் தங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். அப்போது 12ஆம் வகுப்பு படித்த அதே வகுப்பறையில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் நிலவரம் குறித்து வெளிப்படுத்திக் கொண்டனர். தொடர்ந்து பழைய கால நினைவுகளை போற்றும் வகையில் ஆசிரியர்களிடம் ஸ்கேலில் அடி வாங்கியது தங்களது வாழ்க்கையை முன்னேற்றியதாக கருதி மீண்டும் அதே போன்ற செயலை செய்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டம் மதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன் மற்றும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நிதி, வளர்ச்சி நிதி திரட்டுவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கட்சி நிர்வாகிகளிடம் நன்கொடை புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் அரியலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மக்களவை தேர்தல் 2024 செங்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர செயல்பாடு முறை விளக்க மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களவை தேர்தல் 2024 வாக்காளர்களுக்கு மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர செயல்பாடு முறை விளக்க மையம் வேலை நாட்களில் செயல்படும் என்றும், வேலை நாட்களில் வாக்காளர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர செயல்பாடு குறித்து தங்களது சந்தேகங்களை நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள செங்குட்டையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோவையில் துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காட்பாடி செங்குட்டையில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டம் மூலம் மக்களுக்கு தேவையான சாதி சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், புதிய குடும்ப அட்டைகள், ஆதார் பெயர் மாற்றம் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் குறைகளை போக்க பல்துறை அதிகாரிகள் முகாமிட்டு மக்களிடம் மனுக்களை பெற்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறும் முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி தொடங்கி வைத்து அளிக்கப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். கரூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மக்களுடன் முதல்வர் புதிய திட்டத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்து தீர்வு காணப்பட்டது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி ஆகியோர் பொதுமக்களுக்கு பதிவு செய்யப்பட்ட சான்றுகளை வழங்கினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 5785 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. லிபியாவில் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கடலில் மூழ்கிய விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் வறுமை, வன்முறை, அரசியல் சூழல்கள் காரணமாக அங்கு வசிக்கும் மக்கள் ஐரோப்பா உள்ளிட்ட பிற நாடுகளில் குடியேறும் எண்ணத்தில் வெளியேறி வருவது தொடர்கதையாக நீடிக்கிறது. இவர்கள் இத்தாலி வழியே கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக ஐரோப்பியா செல்ல துனிசியா, லிபியா முக்கிய பகுதிகளாக உள்ளன. அதிக அளவிலான பயணிகளை ஏற்றிச் செல்வது, பழுதடைந்த படகுகள், மோசமான வானிலை போன்ற காரணங்களால் படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவதும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் லிபியாவின் வடமேற்கு கரையின் ஜுவாரா நகரில் இருந்து காம்பியா, நைஜீரியா நாடுகளைச் சேர்ந்த 86 பேரை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று ஐரோப்பாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த படகு நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது பாரம் தாங்காமல் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 61 அகதிகள் பலியாகிவிட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மாயமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் தென் மாவட்டங்கள். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை தொடரும் என எச்சரிக்கை. 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொளி மூலம் ஆலோசனை. நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் அமைச்சர்கள் நியமித்து உத்தரவு. தென் மாவட்ட மக்களை உறுதியாக காப்போம். கோவையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் என்ற திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் உறுதி. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து தொடர் அமளி. மக்களவையில் மேலும் 33 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு தலைவர்கள் கண்டனம். எந்த காலத்திலும் தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.